ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கணேச சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி கணபதிக்கு ரொம்ப பிடிச்சமான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பை குக்கரில் 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1.5 கப் கடலைப்பருப்புக்கு 2 கப் வெல்லத்தை நல்லா பாகு காய்ச்சி தூசி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் துருவின தேங்காய், மசித்த கடலைப்பருப்பு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாகு எல்லாம் சேர்த்து நல்லா அது கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூர்ணம் தயாராகிடுச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். 2 கிளாஸ் அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மாவு அதில் சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருந்திங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். அதை நல்லா கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கொழுக்கட்டை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.